கான்செப்ட் இன்னைக்கு படிக்க போகிறோம். என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கே பார்த்தா தெரிஞ்சிருக்கும். இட் இஸ் பிளட் ரிலேஷன். ஓகே, பிளட் ரிலேஷன்னா பொதுவாக என்ன தெரியும், நமக்கு நம்மளோட உறவு முறைகள் எப்படி எப்படி கூப்பிடுவோம். நம்ம கூட பிறந்தவங்க, நம்ம மாமா பசங்க, தென் மாமா பொண்ணு, தென் அத்தை பசங்க, அத்தை பொண்ணு, தென் பெரியப்பா பசங்க, பெரியப்பா பொண்ணு, பெரியம்மா, சித்தி பையன், எல்லாத்தையுமே நம்மளுக்கு பொதுவாக ஒரு சின்ன டீட்டெயில் தான் தெரியும். ஸோ அதில் கொஞ்சம் கொஞ்சம் நிறைய பேர் தெரியாதவங்களும் இருப்பீங்க. ஸோ அது எல்லாமே பேசிக்காக அதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். பிளட் ரிலேஷன் கான்செப்ட் வந்து நம்மளோட ரீசனிங் பார்ட்டில் எவ்வளோ கேட்பாங்கன்னா 3 to 5 கொஷின்ஸ் கேட்பாங்க. சரிங்களா? அந்த டாப் 5ன்னு சொல்லுவாங்க இல்லையா ஸ்கோரிங் பார்ட், அதில் பிளட் ரிலேஷனும் இன்க்ளூசிவ். சரிங்களா? பிளட் ரிலேஷன் ப்ரிலிம்ஸ் மட்டும்தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, மெயின்ஸ்க்கும் இருக்குது. அப்படின்னா எங்கே அதை கேட்பாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பசில் இருக்கு இல்லையா, பசிலில் டபுள் டேட்டாஸ் வரும்போது நீங்கள் சைட் பை சைடு அரேஞ்ச்மெண்ட்ஸ், அதாவது சர்க்குலர் ஆர் லீனியர் என்ன அரேஞ்ச்மெண்ட்னாலும் சரி, அது கூட பிளட் ரிலேஷனோட கான்செப்டும் அதில் இன்க்ளூட் ஆகிருக்கும். ஸோ பிளட் ரிலேஷனுங்கிற டாபிக் வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் படித்தே ஆக வேண்டும். சரிங்களா? ஓகே, கிளாஸ் கொடுப்போம். ஓகே, பிளட் ரிலேஷனில் நான் ஒரு டயக்ராமேட்டிக்காக ஒரு ரெப்ரசன்ட் கொடுத்துருக்கேன். ஸோ டிஃபால்ட்டாக உங்களை நினச்சிட்டாலும் சரி, ஓகே, இல்லை பிக்சர்லேருந்து பார்த்து நீங்கள் படிச்சுட்டாலும் சரி, உங்களோட கன்வீனியன்ஸ் படி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே ஓகே இப்போ ஃபஸ்ட்டு வந்து இங்கே ஒரு பையன் ஒரு பொண்ணு. ஓகேங்களா? வேரியேஷன் தெரியுதுன்னு நினைக்கிறேன். திஸ் இஸ் பாய் அண்ட் கேர்ள். இவங்க 2 பேத்துக்கும் கல்யாணம் ஆயிருக்கு. இவங்க வந்து உங்கள் ஸ்டேஜுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, அதாவது நீங்களாக கூட வச்சுக்கோங்க. ஓகேவா? ஃபைன். இப்போது நீங்கள் இந்த கேர்ள், இந்த பையனுக்கு ஒரு அப்பா அம்மா இருக்காங்க. சரி, கரெக்டுங்களா? ஸோ ஃபாதர் மதர். சைட் பை சைட் கேர்ளுக்கும் ஃபாதர் அண்ட் மதர் இருப்பாங்க. சரிங்களா? நான் ஒன் சைட் ஆஃப் டயக்ராம் வச்சுப்பேன், அது அப்படியே ரெப்ளிகேட் ஆகும் இங்கே. சரிங்களா? ஸோ நீங்கள் அப்படியே எடுத்துக்கணும். இங்கே இந்த பையனுக்கு அம்மா அப்பா இருக்காங்க, தென் அந்த அம்மாவுக்கு அப்பா அம்மா இருக்காங்க, சேம் ஃபாதருக்கும் அப்பா அம்மா இருப்பாங்க. சரிங்களா? அதனால் உங்கள் கிராண்ட் ஃபாதர் கிராண்ட் மதர்னு போட்டிருக்கேன். அப்பாவுக்கு மேலே ஃபாதர் அண்ட் மதர் இருந்தாங்கன்னா கிராண்ட் ஃபாதர் கிராண்ட் மதர். ஓகேங்களா? ஃபைன். நெக்ஸ்ட், இப்போது இவங்க 2 பேருக்கு கல்யாணம் ஆயிருக்கு, அவங்களுக்கு குழந்தை இருக்குது, கேர்ள் ஆர் பாய் யார் வேணாலும் இருக்கலாம். ஓகே, இதோட டயக்ராமேட்டிக் அது வந்து ஸ்ட்ரெயிட் ஃபேமிலின்றது முடியுது. சரிங்களா? ஃபைன். நெக்ஸ்ட் வந்து இந்த பையனுக்கு கூட பிறந்த ஒரு சிஸ்டர் ஆர் பிரதர் இருக்காங்க. சரிங்களா? தென் இந்த பிரதருக்கு கல்யாணம் ஆயிருக்கு, குழந்தை இருக்குது, கேர்ள் ஆர் பாய் அப்படின்னு நான் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போது உங்கள் ஃபேமிலிக்குள்ளே மட்டும் நம்ம இப்போ பேசுவோம். அதாவது இந்த பையன் பொண்ணு இருக்காங்க, இந்த பொண்ணு வந்து அவுட் சைட் ஆஃப் த ஃபேமிலி. கரெக்டுங்களா? நான் அந்த பையனை மட்டும் நீங்களாக எடுத்துக்கோங்க, அந்த பொண்ணு வந்து அவுட் சைட் ஆஃப் த ஃபேமிலி. அப்போது இந்த பொண்ணு நம்ம என்னன்னு கூப்பிடுவோம், அதாவது இந்த பையனோட அப்பா அம்மா இந்த பொண்ணை டாட்டர் இன் லா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. இதே ஃப்ரம் த அவுட் சைட் ஃபேமிலி பையன் வந்து உள்ளே வந்தான்னா இட் இஸ் கால்ட் அஸ் சன் இன் லா. சரிங்களா? அதாவது ஃப்ரம் பாயிண்ட் ஆஃப் வியூ ஆஃப் ஃபாதர் அண்ட் மதர். சரிங்களா? ஃபைன். இப்போ அந்த பொண்ணு அந்த அப்பா அம்மாவை என்னன்னு கூப்பிடுவாங்க, இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த பையனோட அப்பா அம்மாவை என்னன்னு கூப்பிடுவாங்கன்னா, அப்பாவா இருந்துச்சுன்னா, தட் இஸ் மென்னாக இருந்துச்சுன்னா இட் இஸ் கால்ட் அஸ் ஃபாதர் இன் லா. இதே கேர்ள் அதாவது மதராக இருந்தாங்கன்னா இட் இஸ் கால்ட் அஸ் மதர் இன் லா. சரிங்களா? ஓகே, இப்போ இந்த பையன் இந்த பொண்ணோட அப்பா அம்மாவை என்னன்னு கூப்பிடுவான், சேம் அதே தான், ஃபாதர் இன் லா மதர் இன் லா அதே தான் கூப்பிடுவாங்க. ஓகே, இப்போ இது முடிச்சாச்சு. நெக்ஸ்ட், இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணியிருக்காங்க இல்லையா, அவங்க கூட பிறந்தவங்கள என்னன்னு கூப்பிடுவாங்க. பிரதராக இருந்துச்சுன்னா இட் இஸ் கால்ட் பிரதர் இன் லா, சிஸ்டராக இருந்துச்சுன்னா இட் இஸ் கால்ட் அ சிஸ்டர் இன் லா. சரிங்களா? சேம் லைக் வைஸ் இந்த பொண்ணு கூட பிறந்த பிரதர் அண்ட் சிஸ்டரை இந்த பையன் என்னன்னு கூப்பிடுவாங்க, பிரதர் இன் லா ஆர் சிஸ்டர் இன் லா அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஓகேங்களா? இன்லாஸ் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருச்சுங்களா? நெக்ஸ்ட் அடுத்தது போகலாம். இப்போது உங்களுக்கு அப்பா இருக்காங்க இல்லையா, இந்த பையனோட அப்பா அம்மா இருக்காங்க, இந்த அப்பா கூட பிறந்த பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா, இந்த அப்பா கூட பிறந்த பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸை நீங்கள் என்னன்னு கூப்பிடுவீங்க. பையனாக இருந்துச்சுன்னா இட் இஸ் அங்கிள், பொண்ணாக இருந்துச்சுன்னா இட் இஸ் ஆண்ட். சரிங்களா? அதே சேம் லைக்வைஸ் மதர் கூட பிறந்தவங்க நீங்கள் அங்கிள் அண்ட் ஆண்ட்டுன்னு கூப்பிடுவீங்க. ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் வேறு, இப்போ அந்த அங்கிள் அண்ட் ஆண்ட்டுக்கு பசங்க இருக்காங்க இல்லையா, பசங்க இருப்பாங்கன்னா கேர்ள் அண்ட் பாய் யாராக இருந்தாலுமே அவங்கள நீங்கள் கசின்ஸ் அப்படின்னு சொல்லுவீங்க. கசின்ஸ் வந்து எப்படி கேர்ளுக்கும் பாய்க்கும் நான் வேரியேஷன் காமிக்கிறது அப்படின்னா இட் இஸ் ஜெண்டர் நியூட்ரல் நேம், நீங்கள் அவங்கள கசின்ஸ்ன்னு மட்டும்தான் சொல்ல முடியும். ஓகேங்களா? ஃபைன். நெக்ஸ்ட் கடைசியாக நான் ஒன்று சொல்கிறேன், அதை வச்சு நீங்கள் வேரியேஷன் பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன். இப்போது கேர்ள் ஆர் பாய் இருந்துச்சுன்னா தே ஆர் கால்ட் அஸ் கசின்ஸ். யார்
அந்த பையனோட, அதாவது நீங்கள் உங்கள் அப்பாவோ அம்மாவோ கூட பிறந்தவங்களோட பசங்களை யூ கால் இட் அஸ் கசின்ஸ். சரிங்களா? அடுத்தது, இப்போது நீங்கள் இருக்கீங்க கேர்ள் ஆர் பாய், உங்கள் கூட பிறந்தவங்க இருக்காங்க இல்லையா, கூட பிறந்தவங்கள கல்யாணம் ஆகிருக்கு. இந்த அண்ணாக்கு இப்போ கல்யாணம் ஆயிருக்கு, அண்ணாவோ தம்பியோ அவங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கு. அவங்களுக்கு இப்போ ஒரு குழந்தை பிறக்குது. அது இஸ் கேர்ள் ஆர் பாய். மேபி கேர்ளாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அவங்கள என்னன்னு கூப்பிடுவீங்கன்னா கால் இட் அஸ் நீஸ். ஓகேங்களா? பொண்ணாக இருந்துச்சுன்னா இட் இஸ் கால்ட் நீஸ், பையனாக இருந்துச்சுன்னா இட் இஸ் கால்ட் அஸ் நெஃப்யூ. ஓகேங்களா? அதாவது உங்கள் ஜென்ரேஷன்லேயே உங்கள் கூட பிறந்தவங்களோட பசங்களை நீங்கள் என்னன்னு சொல்வீங்க? கேர்ள் மீன்ஸ் நீஸ், பாய் மீன்ஸ் நெஃப்யூ. இதே உங்கள் அப்பா அம்மா கூட பிறந்தவங்களோட பசங்களை என்னன்னு சொல்வீங்க? கசின்ஸ்ன்னு சொல்லுவீங்க. ஓகேவா? வேரியேஷன் புரிஞ்சுதா? நோ டவுட்ஸ். ஃபைன். அடுத்தது இப்போ உங்கள் குழந்தை பிறக்குது இல்லையா, இப்போ வரைக்கும் நம்ம எவ்வளோ ஜென்ரேஷன் பார்த்துருக்கோம்? 1, 2 and 3. 3 ஜென்ரேஷன் ஃப்ரம் யுவர் பாயிண்ட் ஆஃப் வியூ, அதாவது உங்கள் ஜென்ரேஷன்லேருந்து நீங்கள் கணக்கு வைக்கிறீங்க. இதே உங்களுக்கு குழந்தை பிறந்து உங்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்துச்சுன்னா இட் இஸ் 4 ஜென்ரேஷன் ஆகிடும். அதாவது உங்கள் குழந்தைங்க, நீங்கள், உங்கள் அப்பா அம்மா அண்ட் உங்கள் தாத்தா பாட்டி. இது 4 ஜென்ரேஷன்ஸ். எப்பவுமே நம்ம எப்படி எடுத்துக்குவோம் அப்படின்னா, நீங்கள் இருக்க ஜென்ரேஷனை நம்ம எப்பவுமே ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்குவோம். ஓகேங்களா? இதுக்கப்புறம் போகிற ஜென்ரேஷன் உங்கள் அப்பா அம்மா வேணும்னா செகண்ட் ஜென்ரேஷன் எடுத்துக்குவோம். தென் உங்கள் தாத்தா பாட்டி என்னன்னு சொல்லுவோம்னா தேர்ட் ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா? இதே உங்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை இருந்துச்சுன்னா -1 ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ வரைக்கும் ஏதாவது கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா திரும்ப வீடியோ ஒரு தடவை பார்த்துட்டு ஒரு கிளாரிஃபிகேஷனுக்கு வந்துக்கோங்க. சரிங்களா? எனக்கு தெரிஞ்சு எந்த டவுட்டும் வராது. பிகாஸ் ரொம்ப ஈஸி. இதுவே உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சது தான். கரெக்டுங்களா? நீங்கள் 4 ஜென்ரேஷன் போகும்போது உங்களோட தாத்தா பாட்டியை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு ஒரு நேம் வரும். கரெக்டுங்களா? அண்ட் கிராண்ட் அப்படிங்கிற வேர்டுக்கு ஒரு மீனிங் இருக்குது, கிரேட் கிராண்ட் அப்படிங்கிற வேர்டுக்கு மீனிங் இருக்குது. சரிங்களா? இப்போ பாருங்க, இப்போ நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் உங்கள் அப்பா அம்மா இருக்கீங்க, உங்கள் தாத்தா பாட்டி என்ன சொல்லுவீங்க? கிராண்ட் ஃபாதர், கிராண்ட் மதர். இதே அவங்களுக்கும் மேலே ஒரு அப்பா அம்மா இருக்காங்கன்னா நீங்கள் என்ன சொல்வீங்க? கிரேட் கிராண்ட் ஃபாதர், கிரேட் கிராண்ட் மதர் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். அதே தான் சேம். உங்கள் குழந்தைங்க உங்கள் அப்பா அம்மாவே என்னன்னு கூப்பிடுவாங்க? கிராண்ட் ஃபாதர், கிராண்ட் மதர். ஆனால் அதுக்கும் மேலே உங்கள் தாத்தா பாட்டி என்னன்னு கூப்பிடுவாங்க? கிரேட் கிராண்ட் ஃபாதர், கிரேட் கிராண்ட் மதர் அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஓகேங்களா? அந்த கிரேட்டுங்கிற வேர்ட் மட்டும் தேர்ட் ஜென்ரேஷன் தாண்டி போகும்போது உங்களுக்கு அந்த வேர்ட் யூஸ் பண்ணணும். சரிங்களா? கிராண்ட் டாட்டர், கிராண்ட் சன் எப்படி வந்துச்சுன்னா, உங்கள் அப்பா அம்மா இருக்காங்க இல்லையா, அதாவது நீங்கள் உங்கள் அப்பா அம்மா உங்கள் குழந்தைங்களை என்னன்னு சொல்லுவாங்க? கேர்ளாக இருந்துச்சுன்னா இட் இஸ் கால்ட் கிராண்ட் டாட்டர், பாயாக இருந்துச்சுன்னா இட் இஸ் கிராண்ட் சன். புரிஞ்சுதுங்களா? இப்போ வரைக்கும் நம்ம எல்லாமே கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். எஸ், ஓகே. இப்போது ஒரு வேரியேஷன் இருக்குது. என்னென்னா, ஃபாதர் சைடை நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணுறதும் மதர் சைடு நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணுறதும் இங்கே காமனாக நான் சொல்லியிருக்கேன். அங்கேயும் ஃபாதர் இன்லா, இங்கேயும் ஃபாதர் இன்லா, இங்கேயும் மதர் இன்லா, மதர் இன்லா, சன் இன்லா, டாட்டர் இன்லா, இப்படின்னு மாறி இருக்கு. கரெக்டுங்களா? இப்போ நீங்கள் சொல்லும்போது நீங்கள் சொல்வீங்களா, இவங்க எங்கள் அப்பா சைடில் இருக்கவங்க, இவங்க எங்கள் அம்மா சைடில் இருக்கவங்க அப்படின்ற ஒரு டேர்முக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா, ஃபாதர்னா இட் இஸ் கால்ட் அஸ் பெட்டர்னல். ஓகேங்களா? மதர்னா இட் இஸ் கால்ட் அஸ் மெட்டர்னல். இப்போ இவங்க இருக்காங்க இல்லையா, நான் ஒரு இது சொல்கிறேன். நீங்கள் இருக்கீங்க, உங்கள் அப்பா கூட பிறந்த பிரதரை நீங்கள் என்ன சொல்வீங்க? அங்கிள்னு சொல்வீங்க. இதே நீங்கள் பியூராக, அதாவது உங்கள் அப்பா சைட்லேருந்து இருக்க அங்கிள் அப்படின்னு சொல்கிறதுக்கு he is called as paternal uncle அப்படின்னு சொல்லுவோம். இதே உங்கள் அம்மா கூட பிறந்தவங்க பிரதர் ஆர் சிஸ்டர் இருக்காங்கன்னா they are called as maternal uncle or maternal aunt. ஓகேங்களா? அதே தான் சேம் எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். கிராண்ட் ஃபாதர், கிராண்ட் மதருக்கும் மெட்டர்னல் கிராண்ட் ஃபாதர், மெட்டர்னல் கிராண்ட் மதர், இல்லை அப்பா சைடுனா பெட்டர்னல் கிராண்ட் ஃபாதர், பெட்டர்னல் கிராண்ட் மதர் அப்படின்னு சொல்லி மாறும். நீங்கள் அந்த பெட்டர்னல் மெட்டர்னல் மட்டும் எந்த சைடு நீங்கள் ரெப்ரசென்ட் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணிட்டா போதும். சரிங்களா? ஓகே, ஃபைன். இப்போது நான் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா சிஸ்டர் பிரதர்னு எழுதியிருக்கனால உங்களுக்கு அந்த ஜெண்டர் அதாவது ஜெண்டர் என்ன ஜெண்டர்ன்றது உங்களுக்கு தெளிவாக தெரியுது இல்லையா? ஆனால் இதுவே நம்ம எக்ஸாமில் ஏபிசிடி இஎஃப்ஜி இல்லை ஒரு நேம் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இதுலேயும் நிறைய பேர் தப்பு பண்ணக்கூடிய விஷயங்கள் இருக்குது. ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போது நான் ஒரு ஏபிசிடி அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஏ சன் இஸ் பி அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னா நான் மேலே எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவேன்னா பாக்ஸ் போட்டு ரெப்ரசென்ட் பண்ணுவேன். இதே ஃபீமேல்னா நான் ரவுண்ட் போட்டு ரெப்ரசென்ட் பண்ணுவேன். சரிங்களா? இப்போ ஏ சன் இஸ் பி அப்படின்னு சொல்லி கேட்டதுன்னா ஏவோட சன் பி இப்படி பார்த்தா உங்களுக்கு கொஸ்டினை பார்த்துட்டு இது பார்க்கும்போது
ஓகே இப்படி தான் வரைஞ்சிருக்குன்னு தெரியும். ஆனால் ஒரு தேர்ட் பர்சன் வந்து இதை பார்த்தாங்கன்னா, அதாவது கொஷின் இல்லாமல் அந்த டயக்ராமை பார்க்குறீங்க அப்படின்னா தேர்ட் பர்சன் கிடையாது, அவங்க எதுக்கு வந்து இதை பார்க்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி. நீங்களே வந்து கொஷின் இல்லாமல் இந்த ஆன்சரை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன பிளண்ட்டாக இருக்குது, ஏக்கு பிறந்தவங்க பின்னு மட்டும் தெரியுது, ஆனால் ஏ வந்து என்ன பி என்ன அப்படிங்கிறது தெரியாது. கரெக்டுங்களா? அப்போ ஏ சன் இஸ் பின்னு சொல்லும்போது ஏவோட சன் பின்னா நான் பி வந்து மேல். கரெக்டுங்களா? அப்போ ஏக்கு பிறந்தது பி, ஹி இஸ் அ சன் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுங்களா? ஸோ அதுக்கான ஜெண்டர் இதுக்காக தான் இது யூஸ் பண்ணுறோம், ரெப்ரசன்டேஷன். நிறைய பேர் ப்ளஸ் அண்ட் மைனஸ் யூஸ் பண்ணுவாங்க. பட் அவசரத்தில் ப்ளஸ் அண்ட் மைனஸ் நீங்கள் கரெக்டாக போடாமல் எடுத்தீங்கன்னா பார்த்து எழுதும் போது தப்பு பண்ணிக்குவீங்க. ஸோ இப்படியே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது இட் இஸ் வெல் அண்ட் குட்னு நான் சொல்வேன். சரிங்களா? ஓகே, இப்போ ஏ இஸ் அ மதர் ஆஃப் பி அப்படின்னு கொடுத்தாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன், ரவுண்ட் போட்டுருவேன். பிகாஸ் ஏ வந்து இட் இஸ் அ ஃபீமேல், ஸோ மதர் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. அவ்வளோதான். ஓகே, இப்போது நிறைய பேருக்கு இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். இப்போ டபுள் ஆரோ மார்க் அண்ட் சிங்கிள் ஆரோ மார்க் இங்கே இருக்குது. கரெக்டுங்களா? அதுக்கு என்ன ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு தெரியணும் இல்லையா? ஸோ இப்போ டபுள் ஆரோ மார்க் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, தே ஆர் மேரீட் அப்படின்றதுக்கான அர்த்தம். சரிங்களா? கல்யாணம் பண்ணியிருந்தாங்கன்னா டபுள் ஆரோ மார்க். இப்போ ஃபாதர் மதர் கல்யாணம் பண்ணியிருக்காங்க, டபுள் ஆரோ மார்க். நீங்கள் கல்யாணம் பண்ணியிருக்கீங்க, டபுள் ஆரோ மார்க். தாத்தா பாட்டி கல்யாணம் இருக்கிறவங்களுக்கு ஸோ டபுள் ஆரோ மார்க். இப்போ சிங்கிள் லைன் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, கூட பிறந்தவங்கள they are called as brothers and sisters இருக்காங்க இல்லையா, அவங்கள நீங்கள் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவீங்கன்னா சிங்கிள் லைன். ஓகேங்களா? அவ்வளோதான். வேறு ஏதாவது விட்டுருக்குமா? கிடையாது, எல்லாமே சொல்லியாச்சு. அண்ட் இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா திரும்ப வீடியோ ஃபஸ்ட்லேருந்து பாருங்கள், பிகாஸ் கிளியராக எல்லாமே நம்ம சொல்லியாச்சு. ஓகே, இதோட நம்மளோட எக்ஸ்பிளனேஷன், அதாவது பேசிக்கான சார்ட்டோட எக்ஸ்பிளனேஷன் வந்து உங்களுக்கு எல்லாமே கொடுத்தாச்சு. ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நிறைய பேருக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் கிளாஸில் சம் சால்விங்க்கு வீடியோக்கு போகலாம்.